ஆர்வி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அம்மா என்னப்பா எனக்கும் வயது முதிர்ந்து விட்டு சரி காலங்களுக்கு திருமணம் செய்து தன் குலப்பான அப்பா ஆசைப்படுறோமா? அப்படியா? போங்கப்பா, எனக்கு முன்னாடி பிறந்தவர் அண்ணன் இருக்கிறார். முதல்ல அண்ணன் திருமணம் செய்யுங்க, பிறகு நான் திருமணம் செய்திருக்கிறேன். என்னமா கூறுகின்றாய்? நீ கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாய். உனக்கு திருமணம் முடிக்காமல் நாட்டில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் என்ற நாட்டு மக்கள் இழிவாக பேசுவார்கள். அப்படி என்றால் உனக்கு தானம்மா முதலில் திருமணம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தான் முதலில் திருமணம். உனக்கு தானம்மா திருமணம். உனக்கு தானம்மா. உனக்கு தான். என்னப்பா? ஓ அண்ணன் விஜயனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து விட்டது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம். அண்ணனுக்கு ஏற்கனவே எப்படி திருமணம் நடந்தது? என் தங்கை மகள் இருக்கார திருமணம் நடக்கும் போது சாந்திக்கு 5 வயது. அப்படியா? உன் அண்ணன் விஜயனுக்கு 7 வயது. ஓஹோ, எல்லாரும் ஒன்று சேர்த்து சிறிய வயதிலே திருமணத்தை முடித்து விட்டோம். அப்படியா? அப்படி என்றால் அண்ணனுக்கு சிறிய வயதில் திருமணம் நடந்து விட்டது. இருந்தாலும் எனக்கு நிலவரசர் எந்த நாடப்பா? என் தங்கை மகன் அமரன். ஆமா, அமரன் தான் உனக்கு வருங்கால கணவன். ஐயோ இறைவா, இறைவா, அரவணை பிறந்து வளர்ந்து ஆடம்பரமாக வாழலாம் என்றிருந்தேனே அப்பா. எனக்கு கணவர் எப்படி எல்லாம் வருவார் என்று மனதில் ஆசை வைத்திருந்தேனே. என்னுடைய ஆசையெல்லாம் வீணாகி போகிடுமே என்று பயமாக இருக்கிறது தந்தையே. நான் யாரப்பா? என் நாட்டுக்கு இளவரசி, நம்முடைய அத்தை மகன் யார்? சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அப்பா, அவருக்கு எனக்கு ஈடாகுமா தந்தையே? போய் போய் ஒரு கிளி வளர்த்து பூனைகளை கொடுக்க போறீங்க. வேணாப்பா, சொன்ன கேளுங்கப்பா. அப்பா, அன்றைய தங்கைக்கு சத்தியம் செய்து கொடுத்து அதுக்கு நாளே கழிச்சு ஒரு நாட்டு மன்னர் சத்தியத்தை மீறலாமா? அதற்கு வருங்கால கணவன் அமரன் தான். நீ என்ன சரி, அவர் எல்லாம் திரும்ப செய்து கொள்ள முடியவே முடியாது. ஏன் முடிவு? நான் மாற்ற முடியாது. ஏன் முடிவு மாற்ற முடியாது? எப்படிதான் போகிறா வரப்பா? இளம் வயதில் திருமணம் முடித்து விட்டீர்கள் என்று உழைக்கின்றீர்கள். திருமணம் முடிந்த நாள் முதல் இன்றைய நாள் வரை என் மனைவி முகத்தை நான் பார்த்ததும் கிடையாது, அவளிடம் பேசியதும் கிடையாது. ஆகையால் இப்பொழுதே செல்கின்றேன் அமரபுரி நாடு. என் மனைவி சாந்தியை கையோடு அழைத்துக் கொண்டு வருகின்றேன். விஜயா, என்றோ பொழுது போய்விட்டது. நீ செல்லும் பாதை காட்டு வழி பக்கமாக செல்ல போகிறார். அந்த கல்வர்கள் நிறைய என்று கேள்விப்பட்டிருக்கா? இன்று தங்கி நாளை காலையில் புறப்படு. உங்கள் வார்த்தையை சித்தமப்பா, நான் நாளை புறப்படுகின்றேன். இந்த அன்பு அறிவு பண்ணாங்க. ஏண்டா அன்பே அறிவு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். என்னுடைய அத்தை மகன் அமரன், அவரை திருமணம் செய்ய வேண்டுமாண்டா? அப்படியா? அப்படியா? இருந்தாலும் அவர் திருமணத்தின் துளி கூட வெறுப்பு கிடையவே கிடையாது. என் மன சம்மந்தப்படல இல்ல, அதனாலதான் சொன்ன அவர் திருமணத்தின் விருப்பம் கிடையாது சொல்லிட்டு. இருந்தாலும் என் மனசு கஷ்டமா இருக்கு. நான் உள்ள அப்படியே போறேன். நீங்க இருவரு காவல் இருங்க. கொஞ்ச நாள் காவல் நாங்கறேன். ஒண்ணா நீ தூங்கு. சரிடா. இப்படி போய் தூங்குடா. தூங்கு. படா உசா. டா. லேண்டா டேய். முட்டா போயிடுறே தூங்கு பண்ணுது. என்னடா டேய் இப்பதானா 10 அடா கால இருக்கேன். 3:30 மணி நேரம் தூங்கிக்கிறேன். 3:30 மணி நேரம். சரி சரி. லேண்ட் நம்ம பண்ணலாம். ஏ பருப்பு. நன்றி கடிப்பா. 4:30 மணி நேரம் தூங்கிட்டேன். 4:30 மணி நேரம் தூங்கிக்கிறேன். 4:30 மணி நேரம்.
இனத்துக்கு வாய கோயன்னு பேசணும். 2 பேருமே தூங்கலாம். நம்ம மீறி அவனை வந்துருவானா? அடடே அவனும் வரமாட்டான். புரியுதா? நீ சத்து நேரம் தூங்க, நான் சத்து. நான் கம்முன்னு தான் பாத்துக்கிறேன்டா. நான் எல்லாம் ஒண்ணு பண்ணேன். ஏன்டா ஏத்தி வைக்கிறா? டா. ஏய், ஐயோ அம்மா பாத்துக்கணும் போய் ஏன் ஏத்தி வைக்கிறா? அம்மா தாயா இருக்கு. நிம்மதியா படுக்க மாட்டேன் நீ. நீ என்ன ஏத்தி வைக்கல? ஏய் ஆ? நான் தான் வந்துருவேன். சரி பண்ணு போடு போ. போய் வாங்குறேன். ஏன் என்ன? நான் ஏற்றி வச்சாப்பா. ஏய் அம்மா சத்தியமா நான் ஏத்தி வச்சிருந்தோம். ஏய் எட்டி நீ தானே வச்ச. நான் ஒதிக்கல. அச்சா, ஏய் ஓ. நானும் ஒதிக்கல நீ என்ன ஒதிக்கல. ஆமா. அப்ப நம்ம மீறி ஒரு சக்தி இருக்குது. இருக்குது. உங்க போய் நினைக்கிறோம். யார் வந்தாலும் போய் அங்க என்னுடைய நாட்டில் இப்பேற்பட்ட கருத்து முடி உள்ளே புகுந்துவிட்டான். இவனுக்கு தக்க தண்டனை நீதிமன்றத்தில் கிடைக்க வேண்டும். அழைத்துக் கொண்டு வா. கண்ணாடியா ஆட்டு வெட்டணும் வெட்டணும். நமாஸ் கும்பிடுறியா? ஏய் பண்ணாம புள்ளத போட்ட கால வெட்டுவேன். வெட்டறா முதல்ல. அதல அப்படியே கை வெட்டுவேன். வெட்டறா. உன் மௌத்து கீச்சி போட்டி அழிக்க மாட்டேன். அப்படியே வேக வச்சு குட்டிடுவேன் நானே. நல்லா மே நல்லா. விவசாயி கஷ்டடா. பாச்சாமா எப்படி நடக்குறான் பாச்சா சொல்றான் அந்த அர்த்தம். விவசாயி கஷ்டப்பட்டு நாத்தாவும் ஏரி வேலைக்கு போயிருந்தா கூட இன்னும் 50 ரூபாய் சேர்த்து கொடுத்தாரு. நாத்து நட்டாங்க நாலு கோப்பு மெரிக்குமே மெரிக்கு நியாயமா? அப்படியே ஒரு சைலன்ஸ் அவன் ஊமையாண்டா. அச்சா நீதிமன்றம் அப்பா, நீதி நேர்மை தவறாமல் நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருகின்றேன். ஆமா. இந்நாட்டில் கருத்த முகமடி கல்வர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள் அப்பா. அப்படியா? என் தங்கை அந்தரங்கையாலே அமர்ந்து கொண்டிருந்தார். கழுத்தில் இருக்கக்கூடிய முத்தாரத்தை ஒரு கருத்த முடி காவாட துணிந்தான். அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். கல்வன் பொழுதோ புடந்து விட்டது. அமரநாடு செல்கின்ற வேலை வந்து நான் சென்று என் மனைவி சாந்தி அழைத்துக் கொண்டு வருகிறேன். நமது நீதியை தவிர நாட்டிலே கொலையாம் கொள்ளையாம் கற்பழிப்பான். ஏன் முகமடி என்னிடம் கொஞ்சம் விளையாட பெண்களுக்கு மஞ்சள் அடித்து கொடுத்தாயா? மாமல்ல மச்சானா மானம் கட்டவனே. ஏய் பெட்டிகளா எது வாழை அந்த விளையாட அந்த முகத்திரையோடு நீ எந்த நாடு
உடைய பெயர் என்ன? மன்னா என் நாடு கலிங்க நாடு தான் கலிங்கன். எங்க நாட்டுக்கு வர காரணம் என்ன? சொல்லுது எங்க நாட்டுல வன்னிவாக இருக்கிறது, மழை கிடையாது, சாப்பாட்டு வழி இல்ல. என்ன செய்தேன்? நேராக உங்க நாட்டுக்கு வந்தேன். வந்த உடனே இந்த அரண்மனையிலே யாரும் தெரியவில்லை, ஒரு பெண்ணானவள் அப்படியே உருவி கொண்டிருந்தாள். நான் என்ன செய்தேன்? முத்தாங்க களவாடினேன். நான் வீராதி வீரன். சூராதி சூரன். நான் இருவரும் சூத்திராடி பேரு. அவங்களா நீங்க? ஏ படிக்கா, கொள்ளை அடித்து அவன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டுமா? ஏண்டா, உனக்கு உதவி தேவை இருந்தால் நேராக என்ன சந்தித்திருக்க வேண்டும். மன்னா, என் நாடு பஞ்சத்தால் வாடி கிடக்கிறது, என் நாட்டு மக்கள் பசியும் பட்டினியாக இருக்கிறார்கள், உதவி செய்யுங்கள் மன்னா என்றால் உனக்கு நான் தாராளமான உதவி செய்திருக்கேன். அதை விட்டு என் மகள் அந்த அறைக்குள் புகுந்து இந்த முத்தாற்ற களவாடிய கல்வாடி கல்வாடிக்கு என்ன தண்டனை தெரியுமா? நம்ம நாட்டுக்கு பூந்து தண்டனை. ஓட வேண்டிய நேரம் வந்தால் நான் ஓடுவேன், நீ ஓடுவீங்க. போறது பெஸ்ல நம்மள ஒரே இஷ்டம் பட்டி சத்து இங்க ஒன்று ரெண்டு மூணு சொல்றேன். அச்சா சொல்லுவேன் அச்சா ஒன்னு ரெண்டு நானே முக்க லட்சம். நம்ம கட்டில ஆளு ஏய், நீ ஒண்ணு ரெண்டு மூணு சொல்லு. நான் பட்டாளி சிக்கி தள்ளிடுவேன். திரும்ப ஒன்னு ரெண்டு மூணு ஏன்? வந்தது நான் நீ சொல்லு. நான் யார் அவன்? தேடுறதுக்கு வந்ததா? திரும்ப சாதிக்கு பிறந்தது. யாருக்கு பதிலே சொல்லக்கூடாதா? அவன் டங்கு சிரிப்பாயிடுச்சு. சரி, ஓடு. ஆமா அப்பா நீங்க என்ன பண்ண நடக்கிறது என்னம்மா இது? ஆமா உன் முத்தாற்ற களவாடிய கல்வாடிவன் அப்படியா ஆனா தூக்கு தண்டனை விதித்து விட்டேன். அப்ப இருந்தாலும் எனக்கு தகுந்த நான் சொல்றேன் அவருக்கு என்ன சொல்றீங்க ஆயிஸ் கேட்டிடா உனக்கு டேய். கெட்டிடா மாமா அப்பா அந்த முருகத்தை கொடுங்க இந்தம்மா அப்பா நம்முடைய மாதவம் இருக்கின்றது, நம்முடைய மாதவத்தில் நிறைய மாங்கனி இருந்தாலும் கருப்பை ஜாகதை காவல் இருந்தாலும் அண்டாடு ஒரு மாங்கனி திண்டு போகிறது. ஆமாம்மா. அதற்கு யாரை காவல் வைத்தார்? மாங்கர் பாசாவே உன் பொண்ணு பூமாவை காவல ஜகத்தில போறோம். அவங்கள போட்டுடலாமா? அப்படியே மாங்க போய் பை வச்சு எப்படி? மல்கோபா கிலோ 150, காலப்பால் கிலோ 100, ஒட்டுமாங்க கிலோ 50 ரூபாய், மல்கோபா கிலோ 350. மச்சா நீட்டு மாங்க நீட்டு மாங்க எங்க வருது? அந்த ஒட்டு மாங்க சொல்ற நீட்டா இருக்கு. சும்மா நடு. எப்படி செய்தால் என்ன? ரவா தோசை, அப்படி செய்தா மசால் தோசை, சாமா அப்படியே உருளைக்கிழங்கு குருமா வச்சு கூட இறக்குற பசிக்கு அப்படியே வெச்சு நக்கிடுவேன். கூட சாப்பிட்டோம். சரி விடு. அப்பா இதுக்கு அப்புறம் நம்முடைய நாட்டுல திருடு போக கூடாது, நம்முடைய மாந்தோப்புல திருடு போக கூடாதுன்னா இதுக்கு ஒரே வழிதான்ப்பா. என்னம்மா வழி? நம்முடைய நாட்டு தளபதி பதவி காலியாக தான் இருக்கிறது, அந்த பதவி கொடுத்தால் என்ன? திருநெல்வேலிக்கே சாய்விட்டா நாட்டுல திருடு போமா? போடுடா. போகாது. அப்படியே நீங்க மீறி அவருக்கு தளபதியார் பணி கொடுத்தாக்கா நாட்டு மக்கள் எல்லாம் போட்டி பேசுவோம். திருநெல்வேலி திருச்சி இளவரசி வருகிறார், திருநெல்வேலி திருச்சி மகாராஜா வருகிறார், நாட்டு மக்கள் போட்டி பேசுவாங்க ஐயா. அம்மா அப்பா இன்று முதல் இவனுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பெயரு? அறிவாளின்னு பேர் சொல்றேன். ஆகட்டும்பா விருப்பமா ஏன் விருப்பமா ஆகட்டும்பா. கொண்டு வாடா மாறிய. இது சாதாரண பதிவு. அப்படியா? போர்படை தளபதி ஆகட்டும். படைகள் எல்லாம் காக்க வேண்டியது. இது அன்போடு தளபதி பணிக, தளபதி பணிக, தளபதி பணிக. அப்பா என் அன்பு இந்த சந்தோஷம் இருக்கு. நான் மாந்தப்பு போறேன், நான் மாந்தப்பு போறேன். என்னடா இது? கேக்குறா?
சாபாஸ். சில்லுக்கு கோட்டை வந்து நல்ல. நாட்டிலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் நேர்மை வலுவாமல் நல்ல முறையாக இந்த பதவியை பொறுப்பாக தளபதியாரே, இப்படிதான் இருக்க வேண்டும். கடமையில் கண்ணாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் கடமை தவறிவிட்டால் உன் தலை தவறி மன்னனா மன்னன் தன்னை கொடுத்தானே கெட்டாலும் மேன்மக்களை சுட்டாலும் நன்மை தரும். நான் சிரித்தால், நான் அழுதால், நான் ஓடினால், நான் சாப்பிட்டால், நான் உறங்கினால், காசு வாங்கினால் செத்து போனா வெட்டினால்தான் மேட்டக்காரன் ஒரு குடும்பம் கெடுத்தால்தான் அடுத்தும் பொண்டாடி தாலி அறுத்தா நம்ம பொண்டாட்டி தாலி கொத்தோட தொங்குடா நீதி 4000 போனாலும் நீங்க எப்போதும் போய் நல்ல பொண்ணு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். மோ நீட்டு புடிச்சுக்கிற மோ தட்டி டப்பு 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 அது போகட்டும். என் நாட்டு இளவரசி பேர் என்ன? நளினா. இது எங்க போறாங்க? மாந்தோப்பு. அந்த மாந்தோப்பு என்ன சொல்லு? ஆமாண்டா சொல்ல முடியாது மச்சான். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, நீ சொல்லு. நேரா போய் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுக்கணும். பெரிய பிரிட்ஜ் வருண்டியே. பிரிட்ஜ் ஏறவும் கூடாது. அதுல முதல்ல இருக்குது. பிரிட்ஜ் ஏறி மேல ஏறினாக்கா அழகான புங்குந்தோப்பு. புங்குந்தோப்பு தானே அழகான மாந்தோப்பு. நம்ம சொல்லுவோமா? சொல்ல கூடாது. ஐயா 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 சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா பாவியா? ஆமாடா, இப்பதான் புறப்படுகிறேன். என் நாட்டு இளவரசியை மாந்தவன் சந்திக்கிறேன். என்ன செய்யுது எங்களாருக்கே தெரியவில்லை. அது தெரியுது மாந்தோப்பு. அங்கதான் இருக்க வேண்டும். என் நாட்டு இளவரசி சந்திக்கிறேன். என்னாண்டு தளபதியாருக்கு மாந்தோப்பு போயிட்டு வரேன் சொல்லிட்டு கைகாடு காட்டு வந்து அவர் எப்ப வருவாரோ? தேடி வருகிறேன். நளினா வாங்க 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 வளைக்கிறே அமருக்கு வாங்க. என் நாட்டு இளவரசி நான் சொல்ல அமருங்க. அட உட்காருங்க. நான் எப்போது பார்த்தீங்களோ அப்போது என் மனசு நான் உன்னை பாடி கொடுத்துட்டேன். நியாயமா? நீதியாகுமா? நேர்மையாகுமா? யார் நீங்கள்? இந்த நாட்டு இளவரசி நீங்கள். நான் யார்? சர்வ சாதாரண நாட்டின் தளபதி. உனக்கு எனக்கு ஒத்துட்டு வருமா? உனக்கு எனக்கு ஒத்துட்டு வராது. எனக்காக அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. நான் போயிட்டு வரேன். நான் உண்மையில ஆசைப்பட்ட காரணம் என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஏழ்மையில குடும்பத்தில் இருந்தவர் என்னுடைய அத்தியமாக நம்பர் அவரை திருமணம் செய்ய தந்தை சொன்னாங்க. அவரை திருமணம் செய்ய எனக்கு தொழில் விருப்பம் கிடையவே கிடையாது. நீதிமன்றத்தில் நான் உங்களை எப்போது பார்த்தேன். நான் வாழ்ந்தாலும் முன்னோடு தான், நான் இருந்தாலும் முன்னோடு தான். அப்படியா? அதனால உங்க மேல ஆடை இருக்கிறது. அட உங்களே மனசார நான்
ஐ லவ் யூ. என்ன காதலிக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்றால் வாழ்க்கை வாழ்வதற்கு இன்பமா துன்பமா கட்ட வந்த மாதிரி இன்பம் வரும்போது இருமாப்பு கூடாது, துன்பம் வருவது மன சோரம் கூடாது. நான் சரி பாகமாக இருக்கிறேன் என்று ஒரு சத்தியம். என்ற ஒரு இன்பம் துன்பம் தான் சரி. உன்னோட பேர் உன்னை விட்டு தெரிய மாட்டேன். இதுவே சத்தியங்க. அப்படியா? இருந்தாலும் எப்படி ஆடுது படம் மறந்தா நேரமும் தெரியாது. நாளைக்கு இதே இடத்துல உங்களுக்கு முன்னாடி நான் தான் வருவேன்.
தோன்றாமல் நன்று என்ற வள்ளுவரின் குரலின்படி இந்த அமரபுரி நாட்டில் ஏழ்மை குடியில் பிறந்து அமரன் என்ற பெயர் படுத்தி சீரும் சிறப்புடன் ஆட்சி செய்து வருகிறது. இருந்த போதிலும் எனக்கென்று ஒரு தங்கையின் பெயரோ சாந்தி. அப்படி இருக்கும் சமயத்தில் நான் பட்டப்படிப்பெல்லாம் முடித்து விட்டு வேலைக்கு சென்றேன். எங்கேயும் வேலை கிடைக்கவில்லை. அதனால் என் தங்கை எனக்காக வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பார். தங்கா சுமதி. வணக்கம். பெண்ணின் பெருந்தக்க யாவுளே கற்பினும் திண்மை உண்டாக்க என்ற வள்ளுவரின் வாய்மைக்கு ஏற்ப நானும் இந்த அமரபுரி நாட்டிலே ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்து என்னுடைய பெயர்தான் சாந்தி. சாந்தி சாந்தி என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் எனக்காக உடன் பிறந்தவர் என்னுடைய அண்ணன். அண்ணன் பெயரோ அமரன். என்னுடைய அண்ணன் இன்றைய தினம் வேலை தேடி சென்றவர் இதுவரை வீடு திரும்பவில்லை. என்னுடைய அண்ணன் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது செல்ல வேண்டும். என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா பாசமென்னும் ஓர் வழி வந்தேன் பாசமலர் ஆடுமழையில் அமைவதிலானே பாட்டின் போதோடு ஆடுமழையில் அமைவதிலானே வாழ்க்கை போதோடு செந்தாமரை போல் இருக்க வேண்டிய உங்களுடைய முகமான நீதான் இன்று வாடி கருது. என்னமா காரணம்? அண்ணா என்னுடைய முகமோ இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்கிறாயா அண்ணா? அண்ணா நான் சோகமாக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது அண்ணா. என்னம்மா காரணம்? அண்ணா அது என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய கிராமத்திலே குளக்கரை இருக்கிறது அல்லவா? ஆமா அண்ணா. அந்த குளக்கரைக்கு நான் அனுதினமும் தண்ணீர் எடுக்க செல்வது வழக்கம் அண்ணா. ஆமாம் அண்ணா. அப்படி தண்ணீர் எடுத்து திரும்பி வரும் வேளையிலே நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் இதை பார்த்து கேவலமாக சிரிக்கிறார்கள் அண்ணா. தங்கச்சி அண்ணா என்னம்மா சொல்கிறாய்? உண்மைதான் அண்ணா. அண்ணா நீங்க பாருங்க அண்ணா, அவர்கள் சிரிப்பதற்கு காரணம் இருக்குது அண்ணா. அண்ணா அந்த காரணம் என்னவோ உங்களுக்கு தான் தெரியும். இந்த பாவைக்கு தெரியவே தெரியாதண்ணா. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே உன்னிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறேன். எனக்கு சரியான பதில சொல்லுங்கண்ணா. நீ கேளம்மா, நான் சொல்கிறேன். அண்ணா இங்க பாருங்கண்ணா. அண்ணா நானும் நினைவு தெரிந்த நாள் முதலாக இந்த திருமாங்கல்யத்தை என்னுடைய கழுத்திலே சூடிக்கொண்டிருக்கிறேன் அண்ணா. அப்படி இருந்தாலும் இந்த திருமாங்கல்யத்தை என்னுடைய கழுத்திலே கட்டியவர் யார்? அவருடைய பெயர் என்ன? அவருடைய நாடு என்ன? எனக்கு விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள் அண்ணா. தங்கா அண்ணா சொல்லுங்க. இந்த அண்ணன் இருக்கிறேன். இந்த அண்ணன் இருக்கும் வரை உன் கண்ணில் சீறு துளி கூட வர வேண்டாம். அப்படியா? சின்ன தங்கம் எந்த சின்ன தங்கம் ஏ எண்ணி கொண்டு மனோ அள்ளி